கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பால் பண்ண திருச்சி பால் பண்ண இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமயபுரம், திருச்சி மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் டிவிஎஸ் டோல்கேட்டு இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு தான். மீன் ரைட் சைடில் திரும்பினா சென்னை பைபாஸ். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே மேலே போயிட்டு தான் இருக்குது. தினமும் நிறைய அதிர்களை சந்திச்சு தான் இருக்குது. ஒரு இரவு நேர இடம் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இவ்வளோ நாய்ஸுங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். வந்து பார்த்திங்கன்னா வண்டி போக்குவரத்து கீழியும் ரோடு, மேலேயும் ரோடு, சைட்லேயும் ரோடு. சில பேர் சைடில் வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி பார்த்தா தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இடத்த பதிவு பண்ணி தரணும். முடிவு உங்கள் கையிலே நீங்களே எடுத்துக்கோங்க. இதை நான் எடுத்தது சரியா இல்லை தவறா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்த ஒவ்வொரு நாளுமே வந்து பார்க்குவேன், இந்த சைடு கடந்து போகும்போது என்னால் மனசு இப்படி வச்சுருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் இது இருக்குமா இல்லாமல் போயிடுமா அப்படின்றது ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஒரு வேளை இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தினமும் இந்த இடத்துல 3 வேளை பூஜை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்துமே யாரோட கண்ணுமே இந்த கோயில் மேலே படவே இல்லை. இது நல்லா பாருங்கள், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே இது இடிச்சிருவாங்க, அப்புறம் இந்த கோயில் இல்லாமே போயிடும்.